ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் மினி vlogs. இந்த மினி vlog பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்னென்ன குக் பண்ணுன்றது மட்டும்தாங்க இருக்க போது. ஏன்னா நான் பெருசாக வேறு எதுவுமே ஷூட் பண்ணல, கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்தினால. ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் ஒரு 2 days பேக் பார்த்திங்கன்னா என் மாமியார் தான் குக் பண்ணியிருந்தாங்க. கீரை கூட்டு வித் காரமணி பொரியல் தான் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி செம்ம கிரேவிங்ஸ் எனக்கு, அதனால ஈவினிங் போய் ஜலேபி சாப்பிட்டு நைட்டுக்கும் எதுவும் குக் பண்ணல, பரோட்டாவும் பெப்பர் சிக்கனும் வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இட் வாஸ் மை டர்ன் டு குக். நான் தான் குக் பண்ணி ஆகணும், ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் சிம்பிளாக என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் தாங்க நான் பண்ணேன். ஸோ இந்த பர்டிகுலர் டே பார்த்திங்கன்னா நான் வந்து 1 pot ரசம் ரைஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக லேட்டாக எழுந்ததுனால சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். இதோட ரெசிபி வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் போடுறேன். ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்ட்டிங் மீலாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கிற அந்த கிறிஸ்பி பொட்டேட்டோ தான் செஞ்சுருந்தேன். அதோட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா கோதுமை தோசையில் நல்ல நெய்யும் சர்க்கரையும் போட்டு சாப்பிட்டு என்னோடய சைல்ட்ஹுட்டோட நாஸ்டால்ஜியாலாம் அந்த பக்கம் போயிட்டு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி பர்டிகுலர்லி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா பீட்ரூட் போட்டு ஒரு ரைத்தா சாலட் மாதிரியும் சாப்பிட்லாம். இது ஆக்சுவலி ஒரு ரைத்தா. அதுக்கப்புறம் சிம்பிளான தால் தான், ப்ளெயின் தால், கீலாம் போட்டு நல்லா யம்மியாக இருக்கும் இந்த தால்.